ஓம் நமச்சிவாய! வணக்கம் நண்பர்களே! உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதைப் பற்றி என்றால் 2024ஆம் ஆண்டு குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக பார்க்கலாம். பொதுவாக அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியில இருந்து அடுத்த ஆண்டு 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரையும் மொத்தத்துக்கு 116 நாட்கள் குரு வக்ரகதியில் இருக்கிறாரு. பொதுவாக கன்னி ராசிக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் போய் வக்ரம் அடைகிறாப்புல. பொதுவாக கன்னி ராசிக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மாரகாதிபதியாகவும் செயல்படுவார், பாதகாதிபதியாகவும் செயல்படுவார். அப்படி இருக்கும் பொழுது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரம் அடையும் பொழுது கன்னி ராசிக்காரங்களுக்கு அபரிவிதமான நன்மைகள் அதிகமாக நடக்கப் போகுது அப்படின்னு பொதுவாக சொல்லலாம். பொதுவாக தீர்க்கமான ஒரு முடிவு எடுப்பீங்க. முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய சூழல் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். பொருளாதார வளர்ச்சி அசுர வளர்ச்சின்னு கூட பொதுவாக சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு அமைப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அவ்வளோ சீக்கிரம் நல்லது பண்ண மாட்டார். ஆனால் வக்ரகதியில் இருக்கும்பொழுது நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் இந்த 116 நாட்கள் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு குவிய போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பொதுவாக இந்த உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனீஸ்வரர் வக்ரகதியில் இருக்கிறாப்ல. அப்படி இருக்கும்போது ஒரு வம்பு வழக்கோ இல்லை கடன் பிரச்சனையோ நோய் நொடியோ அப்படிங்கிறது பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பான முறையில் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேல் அதிகாரிக்கும் இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். வேலையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துட்டு தான் இருக்கும். அதாவது நீங்கள் வேலையை விட்டு போகிறதா இல்லை அவங்களா உங்களை வெளியில் அனுப்பிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்திலேயே போயிட்டு இருப்பீங்க. வேற ஒரு நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது. அரசு பணியில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 116 நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் இல்லை மேல் அதிகாரியாக இருக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக சொல்லணும். அந்த அரசு அதிகாரிகள் மட்டும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு மன உளைச்சல், மேல் அதிகாரியோட பிரச்சனைகள், இது போல விஷயங்கள் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே போல் தொழில் பண்ணுறவங்கள பொறுத்த வரைக்கும் தொழில் அசுர வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைய போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும். 2 மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் கூட்டு தொழில் மட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரிப்படாது. கூட்டு தொழில் செய்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வரும், மனஸ்தாபங்கள் ஏற்படும், விரைய செலவுகள் ஏற்படும், பகை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் நன்மை அப்படிங்கிறது இந்த 116 நாட்கள் இல்லை. அதே போல் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல அமர்ந்து வக்ரம் அடைகிறதால பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான ஒரு சில வில்லங்கள், பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் உங்களோட நண்பர்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்கள் யாரை நீங்கள் முழுசாக நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க உங்களுடைய காசு பணத்தை வாங்கிட்டு போயிருப்பாங்க, ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதோ இல்லை ஊரை விட்டு ஓடுறதோ தலைமறைவான வாழ்க்கையை வாழறதோ இது போல் அமைப்புகள் நிறைய இருந்திருக்கும். நிறைய நீங்கள் ஏமாற்றங்களை சந்திச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. அப்படி இருக்கும்பொழுது புதிய நண்பர்கள் பழக்க வழக்கத்திட்ட வந்தாலும் புதிய நண்பர்களை பழக வேண்டாம். புதிய நபர்கள் மூலமான உதவிகள் உங்களுக்கு செய்கிற மாதிரி செய்வாங்க. ஆனால் இறுதி காலகட்டத்தில் உங்களை ஏமாற்றிட்டு செல்லக்கூடிய சூழல் ஏற்படும். பார்த்து கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் முகம் தெரியாத நபர்கள்ட்ட பேசுவதையோ பழகுவதையோ முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி உங்களுக்கு காதல் தோல்வி ஏற்பட்டுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வெற்றி பெறும். அந்த வெற்றி திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழலும் ஏற்படும். இதுக்கு முன்னாடி காதல் தோல்வி அடைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு சில பேர் கண்ணீர் விட்டுட்டு அழுதுட்டு இருந்தாலும் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் வீட்டில் சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் பெற்றோரோட சம்மதத்தோடு திருமணம் நடக்க பெறக்கூடிய சூழலும் உங்களுக்கு இருக்கும். ஒரு சில நபர்கள் வரன் தேடிட்டு இருக்க நல்ல வரன் அமையவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலான முயற்சிகளை நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நல்ல வரன் அமைஞ்சு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் திருமணம் சார்ந்த தசா புத்தி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் செக் பண்ணிங்க.
அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டக்கூடிய சூழல் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். வீடு கட்டுறதா இருக்கட்டும், வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும், அசையா சொத்துக்கள் வாங்குறதா இருக்கட்டும், பேப்பர், பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான முறையில் வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். ரொம்ப நாள் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். இந்த பிரச்சனைலாம் நமக்கு நடக்குமான்னு நீங்கள் பகல் கனவு கண்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் திடீர்னு அது உங்களுக்கு நடந்துடும். உங்களுக்கே பெரிய ஒரு மகிழ்ச்சி, பெரிய ஒரு ஆச்சரியம், இது போல விஷயங்கள் நிறைய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். இதில் ஒரு மைனஸான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னி ராசியில் ஜென்மத்தில் கேது பகவான் இருக்கிறாப்புல 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை, சச்சரவு, பிரிவு நிலை, கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. நீங்களும் கொஞ்சம் வார்த்தைகள் வித்தியாசமாக பேசுனீங்க அப்படின்னா வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போகக்கூடிய சூழலும் ஏற்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்கன்னா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பிரிவு நிலை போகாமல் சேர்ந்து வாழக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் கடன் கொடுக்க வேண்டாம். அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவுறதோ, கடன் கொடுக்கறதோ இது போல விஷயங்கள் ஏற்பட வேண்டாம். கொடுத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழல் அதிகமாகவே இருக்கும். விரயங்கள் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும். அதேபோல் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இழுபறியில் இருக்குது. முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு வரவே மாட்டாங்குது அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமாக முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதேபோல் கீழ்மட்ட பணி, கீழ்மட்ட வேலையில் பிஸ்னஸ் செய்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அசுர வளர்ச்சி அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். அதாவது உட்காந்துட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இல்லை கணினி மூலமான வருமானங்கள் சம்பாதிக்கக்கூடிய சூழலாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் நல்ல லாபம், நல்ல வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. விவசாய பணிகளை செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் விவசாய பணியினால் பெரிய லாபங்கள் உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு இருக்குது. அதாவது இதற்கு முன்னாடி இருந்ததை விட 2 மடங்கு லாபங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் வேர்வை சிந்தி உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு 116 நாட்கள் சிறப்பாகவே இருக்கும். அதாவது உணவு தொழில், நான் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறேன், அன்றாடம் தீரக்கூடிய பொருட்களை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். அதாவது நீர் சம்பந்தமான பிஸ்னஸாக இருக்கட்டும், விவசாயம் சம்பந்தமான பிஸ்னஸாக இருக்கட்டும், பால் சம்பந்தமான பிஸ்னஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணுறவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம், நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே போல் கனரக வாகனங்கள் மூலமாக டிரைவர்ஸை பொறுத்த வரைக்கும் அது மூலமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பான முறையில் அலைச்சல் அதிகமாக இருக்கும். பெரிய ஒரு லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக இருக்காது. வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமாக இருக்கும். கடன் பெறக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். விரைய செலவுகள் ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்து கவனமாக இருங்க. இரும்பு சம்பந்தமான பிஸ்னஸாக இருக்கட்டும், கனரக வாகனங்கள் மூலமான பிஸ்னஸாக இருக்கட்டும், லாரி மூலமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு லாபம், பெரிய ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு சில சண்டை சச்சரவாக இருக்கட்டும், பிரிவு நிலையாக இருக்கட்டும், ஒரு பகையாக இருக்கட்டும், இது போல விஷயங்கள் ஏற்பட்டுட்டு இருந்தாலும் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் தந்தை மகன் உறவு நிலையில் ஒரு ஒற்றுமை ஏற்படும். தந்தையால் மகனுக்கு நல்ல ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. இளைய சகோதரர்கள் மூலமான நட்புறவு, அவங்க மூலமான ஒரு ஆதாயங்கள், அவங்க மூலமான ஒரு நன்மை ஏற்படக்கூடிய, லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் உங்களுக்கு இருக்குது. துணிந்து செயல்படுவீங்க, வெற்றியும் பெறுவீங்க இந்த காலகட்டத்தில். அதே போல் குலதெய்வத்துடைய அணுகுமுறை, கோவில் குலங்கள் அதிகமாக செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாகவே உருவாகும். பொதுவாக இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் அதிகப்படியான லாபங்கள், வெற்றி, முயற்சி எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். நினைச்ச காரியங்கள் அனைத்தும் கை கொடுக்கும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வியாழன்கிழமை அன்று தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.